அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்கள் அதிரடியாக அகற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் டிஜிட்டல் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த உத்தரவை மீறி அரசியல் கட்சிகள், ரியல் எஸ்டேட், கல்வி நிறுவனங்களுக்கும் கடந்த சில நாட்களாக டிஜிட்டல் பேனர்கள் வைத்து வருகின்றன. இதனால் போக்குவரத்து இடையூறாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் டிஜிட்டல் பேனர்கள் அனுமதியின்றி வைத்து வந்தன. இந்த நிலையில் புதுச்சேரி கலெக்டர் நேற்று மாலை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அதிரடியாக பேனர்கள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் நேற்று மாலை ஈடுபட்டனர். இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம், வீராம்பட்டினம் ரோடு, காக்கையந்தோப்பு, ராதாகிருஷ்ணன் நகர, வீராம்பட்டினம், அரியாங்குப்பம், புறவழிச்சாலை, 12 கேட், நுணாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி, கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பேனர்களை அகற்றும் பணி இரவு வரை நடைபெற்று வந்தது. அதில் வீராம்பட்டினம் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி வாழ்த்து பேனரை அகற்றிய பொழுது இந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் அந்த நபர்களை சமாதானம் செய்து பேனர்களை அவர்களாகவே அகற்றும்படி கூறினார். மேலும் இன்று டியார்பாளையம், தவளக்குப்பம், புர்ணாங்குப்பம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம் வரை உள்ள பகுதியில் அனுமதியின்றி வைத்திருக்கும் அனைத்து பேனர்களை அகற்றும் பணி நடைபெறும் எனவும் ஆணையர் ரமேஷ் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இனிமேல் அனுமதியின்றி யாரேனும் பேனர்கள் வைக்கக்கூடாது, மீறி வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யப்படும் என ஆணையர் ரமேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்டாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 12 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாற்ற புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சன், மண்டாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திட்டத்தின் மூலம் மதாடிப்பட்டு கிராமத்தில் உள்ள சுமார் 4000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சிலுக்காரியபாளையம் மயிலம் பாதையில் சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் 200 kV மின்மாற்றி புதியதாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் கலந்து கொண்டு விழாவுக்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்தார். உடன் மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.